வணக்கம் இனிய நண்பர்களே. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அது எதுக்காக இந்த பழமொழி சொல்லப்பட்டதுன்னு தெரியலங்க. அதாவது மண்ணில் பிள்ளையாரை செய்யும் போது தெரியாத அவங்க குரங்கு மாதிரி பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு கூட பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிடுமோங்கிற கதையா இன்னைக்கு ஆயிருக்கு. ஏன்னாக்க அவர் ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மதுரையில மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கேட்டு வேலைகள் எல்லாத்தையும் ஜரூரா ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, போலீஸ் தரப்புல காவல்துறை தரப்புல அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. மாநாடு நடத்தாதீங்கன்னு கோரிக்கை வைக்கல, மாநாட வேற ஒரு தேதியில வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட நடத்துறார். அதே அடுத்தாப்புல 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்த அந்த பிள்ளையார் சதுர்த்தி வருது அப்படின்னாக்க, அதற்கு 5-6 நாட்களுக்கு முன்னாடியில இருந்து பூஜை பொருட்கள், சிலைகள் கட்டமைத்தல், ஜீன்ஸ் போட்ட பிள்ளையாரு, AK-47 வச்சிட்டு இருக்கிற பிள்ளையாரு, அப்புறம் இந்த விக்ரம் படத்துல கிளைமாக்ஸ்ல கமல் அடிப்பாரு ஒரு இது பீரங்கி மாதிரி, அது மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளையார் அப்படின்னு விதமான பிள்ளையார் பொம்மைகள், பிள்ளையார் சிலைகள், தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து, பொந்துக்கு பொந்து தப்பா நினைச்சிடாதீங்க. ஏன்னா 3 வாகனம் இல்லையா பிள்ளையார், அதனால சொல்றேன். அப்படி எல்லா இடத்துலையும் வைக்கப்படுவது வழக்கமாயிரும். அந்த காலத்துல எங்க அப்பா என்னைய கூட்டிட்டு போவாரு, அங்க மண் பிள்ளையார் செஞ்சு விற்பாங்க. அதை ஒரு கூடை எடுத்துட்டு போய், ஒரு மணப்பலகை எடுத்துட்டு போய், அந்த மணப்பலகையில கோலம் போடப்பட்டிருக்கும். அந்த கோலத்தின் மேல இந்த மண் பிள்ளையார் தூக்கி அப்படியே அந்த அம்மா வைப்பாங்க, அந்த ஐயா வைப்பாங்க. அதை அப்படியே ஆட்டாம அசையாம வீட்டுக்கு கொண்டு வருவோம். இத்தினோண்டு மண் பிள்ளையார் இருக்கும். மண் பிள்ளையாரை வைத்து விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யறது தான் ஆண்டாண்டு கால வழக்கமா இருந்துச்சு. அதை இந்த இந்துத்துவவாதிகளும் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் இன்ன பிறவினரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலையை வைக்கணும். அந்த பிரம்மாண்டமான சிலையை வீட்டில் வைக்காம தெருவில் வைக்கணும். தெருவில் இருக்கிற பிள்ளையாரை ஊர்வலமா கூட்டிட்டு போய் ஆத்தங்கரையிலையோ குளத்தாங்கரையிலையோ கடற்கரையிலையோ கரைக்கணும் அப்படின்னு வந்தது. அப்படி தெருவில் போகிற பகுதிகளில் சர்ச் இருக்கும், மசூதி இருக்கும், என்னென்ன மாதிரி எல்லாம் திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கடந்த 15 வருடங்களில் 16-18 வருடங்களா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப காவல்துறையினருக்கு அவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்க பிள்ளையார் சதுர்த்தி வருது, அங்கங்க பிள்ளையார் சிலையை தெருவுக்கு தெருவு வச்சிருவாங்க. அந்த பிள்ளையார் சிலையெல்லாம் எதுவும் செய்கூலி சேதாரம் ஆகாம இருக்க பிள்ளையாரை நாங்க காப்பாற்றணும். பிள்ளையார் சிலையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதுக்காக அங்கங்க 2-3 போலீஸை நாங்க நிப்பாட்டணும். இதுல மதுரை கலவர பூமி, மதுரையில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்க போலீஸை நிப்பாட்டணும். வில்லாபுரம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வேணும், ஜெய்ஹிந்துபுரம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் வேணும், விளாங்குடினா அதுக்கு தகுந்தது மாதிரி போலீஸ் பந்தோபஸ்து வேணும். அதனால போலீஸ் பற்றாக்குறையா இருக்கும். அதனால இந்த மாநாட வேற ஒரு தேதிக்கு வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு காவல்துறையினர் கோரிக்கை விடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் புசி ஆனந்த் இருக்கார்ல, அவரு என்ன சொல்றாரு, சார் ஆகஸ்ட் 25ஆம் தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? எங்க தலைவர் விஜயோட ஒய்ஃப் அவங்க 2 பேரும் சேர்ந்த நாள் சார், கல்யாணம் பண்ணிட்ட நாள். எங்க தலைவி சங்கீதா மேடமும் எங்க தலைவர் விஜய் சாரும் கல்யாணம் பண்ணிட்ட நாள் சார். அது மட்டும் இல்லை சார், நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல, அவருடைய பிறந்த நாள் சார். அதனால தான் சார் அந்த தேதி அப்படின்னு சொல்றாங்க. அப்பம் குதிருக்குள்ள இல்லைங்கிற கதையா விஷயம் வருதா? சரி, விஜய்க்கு தன்னுடைய மனைவி சங்கீதா மேல இவ்வளவு பெரிய அன்பா? மனைவி சங்கீதானாக்க விஜய் அவர்கள் உயிரை விட்டுருவார். அப்பா, ஒரு கணவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, ஒரு 2வது மாநில மாநாட்டை தன்னுடைய மனைவியுடன் இணைந்த அந்த மணநாள் அன்று, திருமண நாள் அன்று, திருமண தேதியின் போது அப்படி வைக்கிற அளவுக்கு இருக்கிறார்னா இது எப்பேற்பட்ட தலைவருங்க இவரு?
இன்றைய இளைஞர்களுக்கு உதாரண புருஷனாக திகழ்கிற தலைவர் தானே இல்லையா? ஆனா ஏன் ஒரு கட்சி கூட்டத்துக்கு கூட சங்கீதா விஜய் அவர்கள் வரல? ஏன்னா அவங்க இங்கேயே இல்லை. எங்க இருக்காங்க? அவங்க எங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாங்களோ அதே லண்டன்ல வெளிநாட்டுல இருக்காங்க. ஏன் வெளிநாட்டுல இருக்காங்க? தலைவர் விஜய் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க எவ்வளவு நாளா கடைசியா எப்ப பார்த்துக்கிட்டாங்க, கடைசியா என்ன பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு போன்ல பேசிக்கிட்டாங்களா? இதுக்கெல்லாம் தலைவர் தாவேகா தலைவர் விஜய் தான் பதில் சொல்லணும். சரி, நான் சும்மா எடுத்து பார்த்தேன், நமக்கு தான் புத்தி அப்படி நோண்டி துருவு பார்க்குமே அப்படின்னு பார்த்தா, தாவேகா அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் தோத்து போயிட்டா தோல்வி கழகம் மாத்திடுவாங்களா அப்படின்னு கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. சரி, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை தன்னுடைய திருமண நாளின் போது தன்னுடைய அன்பு மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மனைவி சங்கீதா மேல அவ்வளவு லவ் இருந்ததுனாக்க அவங்க ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்னைக்கு கட்சியை ஓபன் பண்ணிருக்கலாமே. 2024 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த வைபவத்தை நடத்துறாரு, துவக்க விழாவை நடத்துறாரு நம்ம தளபதி தலைவர் தாவேகா தலைவர் விஜய் அண்ணாச்சி. சரி, முதல் மாநில மாநாடு எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்க அதே 2024 வருஷத்துல அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி நடத்துறாரு. ஏங்க, இதையாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்தி தன்னுடைய காதல் மனைவிக்கு கட்டிய தாஜ்மஹால் மாதிரி அந்த மாநாட்டை சிறப்புற செஞ்சிருக்கலாம்ல. அதையும் விஜய் செய்யல. ஒருவேளை ஆகஸ்ட் 25ஆம் தேதி பதிலா தன்னுடைய அப்பாவுகளை சந்தோஷப்படுத்துற விதமா, தந்தையை கௌரவிக்கிற விதமா எஸ்.ஏ. சந்திரசேகரன் சார் பிறந்த ஜூலை 2 அன்னைக்கு ஏதாவது ஒரு விழா வச்சிருக்கிறாரான்னு பார்த்தா இதுவரைக்கும் அப்படி எந்த விழாவும் அவர் வைக்கல. சரி, தங்கை ஒருத்தங்க இறந்து போனாங்க, வித்யான்னு ஒருத்தங்க சிறுமியா இருக்கும் போதே விஜய்க்கு இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் தங்கை மேல கொண்ட பிரியத்தினால அதுவும் இல்லை. சரி, பையன் இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பையன் இப்ப சமீபத்தில் பிறந்ததா சொல்றாங்க. ஆகஸ்ட் மாசத்துல தான் பிறந்ததா சொல்றாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அவர் பிறந்த நாள் கொண்டாடினதாகவும் சொல்லப்படுது. ஜேசன் சஞ்சயா அவரு. அப்புறம் விஜயோட மனைவி சங்கீதா ஏப்ரல் 14 பிறந்திருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் தமிழ் புத்தாண்டு அதுவுமாவது மாநாடு நடத்திருக்கலாம்னாக்கா கிடையாது. ஏன்னா அப்ப ஜனநாயகன் ஷூட்டிங்ல தலைவர் பிஸியா இருந்தார். சரி, விஜயோட பொண்ணு திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க செப்டம்பர் 9ஆம் தேதி அட்டகாசமானதுங்க. 9 நம்பர் லக்கி நம்பர், அதிர்ஷ்ட நம்பர், வலிமையான நம்பர். அந்த சமயத்திலேயாவது அவரு இந்த மாநாடை நடத்துறாருனாக்கா அதுவும் கிடையாது. விஜய் தன்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாளின் போதும் மாநாடு நடத்தல, தன்னுடைய அம்மா பிறந்தநாளின் போதும் மாநாடு நடத்தல, தன்னுடைய காதல் மனைவி சங்கீதாவை திருமணம் செய்த நாள்ல அப்படின்னாக்க மனைவியவே இது நாள் வரைக்கும் கூட்டிட்டு வரல. மனைவி அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைனாக்கா ஏதேதோ பிரச்சனைகளை சொல்றாங்க. 3, 4, 5 விஷயங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. என்ன விஷயம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த விஷயத்துக்குள்ளார நம்ம போவேனா. கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கு, மாநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்க, அதுல புஷியானந்த் இன்னொரு தகவலை சொல்றாரு. ஒண்ணு என்ன தகவல்? எங்க தலைவருக்கும் எங்க தலைவி அவங்களுக்கும் கல்யாண நாளுங்க, அதனால அன்னைக்கு நடத்துறோம் அப்படின்னு. 2வது என்ன சொல்றாரு? கேப்டன் விஜயகாந்துக்கு பிறந்த நாளுங்க. ஏண்டா, கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல சம்பந்தம். தேமுதிக செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க செய்றீங்க. அப்புறம் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடுவீங்களா? ஜெயலலிதா நினைவு நாளை கொண்டாட வேண்டுவீங்களா? அப்படியே ஓட்ட கள்ளத்தனமா கபலீகரம் பண்றது யாரு? பாஜக சொன்னது உங்களுக்கு. பாஜக பி டீம்னு உங்களை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தகுந்தது போலவே நடந்துக்கிறீங்க. இது எல்லாம் தேமுதிகவை பார்த்து கேட்க செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு தாவேகா செய்யறதுனால காவல்துறையினர் ஏங்க அன்னைக்கு நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கு பின்னணியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. விஜய் அவர்கள் வாயை திறக்கிறது இல்லை. அப்படி வாயை திறக்காம சில செய்கைகள் செய்யறாருல்ல, மௌனச்சாமியாரா இருந்துகிட்டு, அதுக்குள்ளார அவ்வளவு விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றன அப்படிங்கிறது தான். விஜயகாந்தோட பிறந்த நாளைக்கு நீங்க போய் விழா நடத்துங்க அப்படின்னு பிரேமலதா அண்ணியார் கேட்டாங்களா? இல்ல விஜயகாந்த் பசங்க கேட்டாங்களா? விஜயகாந்த் பசங்களோட படத்துல ஒரே 2 சீன் நடிச்சாலாவது அந்த பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்.
உங்க விஜய் அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தாருல, அந்த நன்றி உணர்வோட அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. அட்லீஸ்ட் அவங்க ஓட்ட கபலீகரம் பண்ணாம திருட்டுத்தனமா புடுங்காமலாவது இருங்க. அதுதான் நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற ஒரு உண்மையான அஞ்சலியாகவும் உண்மையான மரியாதையாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள இப்ப எம்ஜிஆருடைய பிறந்த நாளைக்கு காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மையார் பிறந்தநாள் நினைவு நாளுக்கோ, ராஜீவ் காந்தியினுடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கோ, ராகுல் காந்தியினுடைய பிறந்த நாளைக்கோ ஒரு மாநாடு நடத்தலாம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு மாநாடு நடத்தலாம். இன்னைக்கும் காந்தியை ஓரளவாவது சொல்லிட்டு இருக்கிற பையங்க காங்கிரஸ் தொண்டர்கள் தான். அப்படிப்பட்ட சமயத்துல திடீர்னு எம்ஜிஆருடைய பிறந்த நாள் என்று நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னா எப்படி இருக்கும்? விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு தாவேகா கட்சி மாநாடு நடத்துறது அப்படிங்கிறதையும் நாம இப்படியான சிந்தனைகளோட தான் பார்க்க வேண்டி இருக்கு. இன்னும் போக போக என்னென்ன கேலிகளும் கூத்துகளும் இந்த தாவேகா அப்படிங்கிற விஷயம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னாக்க வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல ஆரம்பத்துல கொஞ்சுவாங்க, கெஞ்சி இது பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயரூபத்தை மாமியார்கள் காமிச்சிருவாங்க. அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுபோல தாவேகா அவர்கள் எம்ஜிஆரும் இல்லை, தாவேகா விஜய் அவர்கள் விஜயகாந்தும் இல்லை. இதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எம்ஜிஆர் யாரையும் அழைப்பு விடுத்து அதிமுகவை ஆரம்பிக்கல. கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டும் தாக்கி பேசி அதிமுகவுக்கு துண்டு போடுற அளவுக்கு விஜயகாந்த் கேவலமான ஒரு அரசியலையும் அன்னைக்கு நடத்தல. திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், ஒரு புதிய கட்சியை நான் உருவாக்குறேன், புதிய கொள்கைகளோடு வரேன் அப்படின்னு சொன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அதனாலதான் அவருக்கு 8.5% ஓட்டு ஃபர்ஸ்ட் தேர்தலே கிடைச்சது. சீமானுக்கும் அதே போலதான், நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தன்னுடைய வாயை அவர் தொடர்ந்து வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவருக்கு 8.5% ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது. ஆனால் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு கூட்டணியில ஆட்சியில பங்கு தரேன், வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கடை விரித்தார் கொள்வார் இல்லைங்கிற மாதிரியான நிலைமையில தாவேகா இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன சாதாரண ஒரு ஆள் கூட தாவேகா கட்சிக்கு போறது ஒன்றும் பெருமையா என்ன? வணக்கம்.